OnePlus-ஓட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட லான்ச்சர் அங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இது நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நமக்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் வந்து இப்போ சிஸ்டம் லான்ச்சர் இருந்திருக்கும். அந்த சிஸ்டம் லான்ச்சர் ஆப்பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட் சீரிஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லான்ச்சோட ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப் நான் வந்து இப்போ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்க். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்லேருந்து நம்ம போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து ப்ராப்ளம் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஓன் ரிஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டம் அப்டேட்லேயே இந்த ஃபீச்சர்லாம் வந்துடும். இல்லை ப்ரோ நான் இப்போ யூஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு ஸோ பார்த்துடலாம். ஓகே, உங்கள் OnePlus டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புது லான்ச்சரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் வந்தாயிரும். ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ண உடனே நமக்கு வந்து எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ பழைய லான்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல் ஆப்ஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து மேனேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள், இதுதான் நம்ம பழைய லுக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஆப்ஸ் மேனேஜ் ரெண்டுமே நமக்கு வந்து காட்டுறதில்ல. அது எங்கே போயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு 3 டாட் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 டாட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேனேஜ் பட்டன் செலக்ட் பண்ணால் என்ன வருமோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம மூவ் பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பை நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏபிசிடிலாம் சைடில் வந்து காட்டும். உங்களுக்கு அந்த ஏபிசிடி அதெல்லாம் காட்டக்கூடாது, கொஞ்சம் க்ளீனாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா பை யூசேஜ் வந்து கொடுத்துருங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. பார்க்க ஹோம் ஸ்க்ரீன் கொஞ்சம் லுக்கும் நல்லாவே இருக்கும். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதோட ஸ்டைல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று இதை பற்றி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஸ்டைல் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது அப்டேட்டில். அந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல, எனக்கு பழசு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சாலும் அதையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு இருக்குது. அந்த மோர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப் டிரைவரோட செட்டிங்ஸ் வந்து வரும். அதில் ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளாட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளாட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் அந்த பழைய ஸ்டைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையே நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு சேனல்ஸ் வந்து பார்க்க முடியுது. நம்ம ரீசெண்ட் ஆப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இருக்கோ அதெல்லாம் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இது நம்ம அந்த புதுசாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. குயிக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்ததில் வந்து பார்க்க முடியல. ஸ்டாக் ஸ்டைல் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கான் வந்து காட்டுச்சு. அது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் நமக்கு அது காட்டிட்டு இருந்து நல்லா இருக்கும், இப்போ நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹோம் ஸ்க்ரீன் விஜிட்டில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம 1 இயர்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸ்டாக் ஸ்டைலில் விஜிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு OnePlusலேயே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு மேலே வந்து ப்ளஸ் பட்டன் வந்து காட்டுது. அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஜிட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நான் ரெக்கார்டர் விஜிட் வந்து எடுத்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாருங்கள் ரெக்கார்டர் விஜிட் வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியாச்சு. திரும்பி ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் கிளாக் வந்துருக்கு. ஓகே, இந்த கிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்து நம்ம இதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பாருங்கள் அதுக்குள்ளே வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு வந்து ஸ்டாக் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது. திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த விஜிட் வந்து பாருங்கள் ஒன்று தான் வந்து காட்டுது. இதே ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஜிட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் விஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது அப்படின்னு சொல்லலாம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிறைய விஜிட் நம்மளால் வச்சுக்க முடியாது. பட் இந்த ஸ்டாக் விஜிட் மூலமாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஜிட் வந்து வச்சுக்க முடியும். ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்மளால் OnePlusோட விஜிட்டை மட்டும் தான் ஆட் பண்ண முடியுது. தேர்ட் பார்ட்டி விஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியல. ஸோ தேர்ட் பார்ட்டி விஜிட் அப்படின்னா வந்து பார்த்தா ஸ்வைப் பண்ணுறோம். இங்கே நமக்கு வந்து பார்த்தா விஜிட் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளோட கேலண்டர் விஜிட் வந்து இருக்கு. இந்த கேலண்டர் விஜிட்டை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்து உள்ளே போகிறேன். அது வந்து பார்த்தீங்க அது எங்கேயோ ஓடியே போயிடுச்சு. எங்கடா போனேன்? ஓகே,
ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள் ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா போடவே முடியல. இப்போதைக்கு OnePlus widgetக்கு மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் தேர்ட் பார்ட்டி widgetக்கு வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா OnePlus லான்ச்சர் அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த ஸ்டாக் ஸ்டைலில் வந்து ரீசன்ட் ஸ்டைலில் வந்து மாற்றிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ஸ்டைல் நோட்டிஃபிகேஷனும் வந்து வரப்போகுது. அது நமக்கு வந்து பார்த்து நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா Oxygen 60லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவோட தான் நடுவில் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.